Hi friends, welcome to ROJAS COOKING. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான ரோஸ் மில்க் ட்ரெஸ் லெச்சஸ் கேக் ரெசிபி தான் செய்ய போறோம். நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த ரோஸ் மில்க் அந்த சிரப்பு மில்க் சிரப் எல்லாமே அந்த நல்ல கேக்கில் வந்து அப்சர்வ் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் ஒரு கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரை பவுலில் ஒரு சலடை வச்சுருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சுட்டு ஒரு விஸ்க்கு ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 2லேருந்து 3 டைம்ஸ் சலிச்சு எடுத்தாலும் சரிதான். நான் வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து இன்னொரு ட்ரை பவுலில் முட்டை வந்து சேர்த்துருக்கேன். 2 முட்டை நான் உடச்சி சேர்த்துருக்கேன். இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுட்டு வெள்ளைக்கரில் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மஞ்சக்கரு வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் கூட இதே மாதிரி செய்யலாம். இப்போ நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முட்டை சேர்க்குற பவுல் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தால இதில் வந்து பவுடர்ஸ் பண்ண சுகர் ஒரு அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் அவ்வளோத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு க்ரீமியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. அடுத்தால இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து லைட்டாக பீட் பண்ணால் போதும். ஒரு 5 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் அதில் 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்மளுக்கு பீட்டர் தேவையில்லை. அடுத்தால ஒரு விஸ்க் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பேட்சுலாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து ரோஸ் மிக்ஸ்ன்னு சொல்லி கடையிலே இப்போ எல்லா கடைகளையுமே கிடைக்குது. அதிலேருந்து நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த கலர் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் எக்ஸ்ட்ரா இதிலே ஒரு ட்ராப் போல் பிங்க் ஜெல் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். ஆனால் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ரோஸ் மிக்ஸோட கலர் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ ஜெல் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதிலேயே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம சலிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க. மெதுவாக அந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறது வரை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தால இதை பேக் பண்ண வச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு சைஸ் டின் வந்து எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் அப்படி இல்லை A4 ஷீட் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கேக் பேட்டரை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே பேட்டரில் வந்து நம்ம ரோஸ் மிக்ஸ் சேர்த்தோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் பிஸ்தா மிக்ஸ் அப்படி இல்லைன்னா பட்டர்ஸ்காட்ச் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் எந்த கேக் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிட்டு நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். குக்கர் அப்படிலாம் கடாயில் வைக்கிறதா இருந்தால் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண குக்கரில் ஒரு ஸ்டாண்டு உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே வச்சு ஒரு 25 to 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அவனில் இருந்தால் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அவனில் 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ரெடி ஆயிட்டான்னு பார்க்க ஒரு டூத்பிக் அப்படிலாம் ஒரு ஸ்கியூவர் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டக்கூடாது. இப்போ கேக் வந்து ஆறட்டும். நம்ம அடுத்தால வந்து ஒரு மில்க் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1 கப் விப்பிங் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தால இது கூடயே ஒரு 3/4 கப் அளவுக்கு, அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே செஞ்சதான். கண்டென்ஸ்டு மில்க் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்றாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம விப்பிங் க்ரீம் சேர்க்கும்போது ஸ்வீட் இருக்கும், அதனால அதுக்கு ஏற்றாலும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு தகுந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். அடுத்தால இது கூடலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், நார்மலான காய்ச்சி ஆற வச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடலேயே நம்ம ரோஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வந்து 3 மில்க் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து 3 வகையான பால் வந்து சேர்த்து பண்ணுறோம் இல்லையா. இது இந்த கேக்குக்கு வந்து இந்த மில்க் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இதில் வந்து சோக் பண்ணி வச்சு செய்ய போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது அதனால தான் இதை வந்து 3 மில்க் கேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து தனியாக வச்சுருந்தேன். அடுத்தால நம்மளோட கேக் வந்து நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து சைடில் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கேக்கை வெளியே எடுத்துடலாம். நான் வந்து இதை லேயராலாம் கட் பண்ண போகிறதில்ல, ஒரே லேயராக தான் அப்படியே வச்சு நான் வந்து மில்க் போட்டு சோக் பண்ண போகிறேன். இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கூட கரியலை. அந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல ஒரு சாஃப்டில் ரெடியாகி வந்திருக்கு. இனி அடுத்தால இதை வைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இது இல்லைன்னா அப்படின்னாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரம் நம்ம கேக் ரெடி பண்ணாலும் அந்த டின் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுனா நம்ம விருப்பம் தான். நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபோர்க்கு ஸ்பூன் வச்சு லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு குச்சி வச்சு குத்தி விட்டுக்கோங்க. அந்த மில்க் சிரப் வந்து உள்ளே இறங்கணும். அதுக்காக குத்தி விட்டுட்டு நம்மளோட மில்க் சிரப் வந்து நம்ம ஊற்றிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் ஒரு பாதியாச்சும் இதில் ஊற்றிடுங்க. நிறையவே ஊற்றணும். நம்ம நார்மலாக ஊற்றுறதை விட நிறையவே ஊற்றுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு பாதி அளவு ஊற்றிட்டேன். இனி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour செட் பண்ண வச்சிடலாம். அப்போ நம்ம நல்லா அந்த சிரப்பு ஊறிடும். இப்போ நான் 1/2 hour கழித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தால இதில் மேலே மட்டும் நான் லைட்டாக விப்பிங் க்ரீம் வந்து வச்சுக்க போகிறேன். ஒரு 1/4 cup விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி எடுத்திருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் பைப்பிங் பேக்கில் ஒயிட் கலரும் கொஞ்சம் பிங்க் ஃபுட் கலர் சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கலராட்டு கொடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம சும்மா நாசில் எதுவுமே போடாமல் சும்மா பைப்பிங் பேக்கை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஸ்டார் நாசில் கூட கொடுத்துக்கலாம். தேவையில்லை, நம்ம இப்படி சாதாரணமே கொடுத்தாலே போதும். அவ்வளோதான். நம்மளோட விப்பிங் க்ரீம் வச்சு ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்தால மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிஸ்தாவும் அப்புறமா கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கலாம், அதையும் நான் மேலே வந்து தூவி விட்டுக்கிறேன். இதை வந்து குறைஞ்சது ஒரு 1/2 hourலேருந்து 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். நம்மளுக்கு நல்லா நீட் ஸ்லைசஸும் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்ச சிரப்பில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 பங்கு தான், பாதி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிருந்தோம். மீதி 1/2 இருக்கும்ல, பாதி இது வந்து இருக்கும் வச்சுருப்போம்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணும்போது அதில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மில்க் சிரப் எல்லாத்தையுமே அந்த கேக் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பிஸ்தா வேணால் பிஸ்தா, பட்டர்ஸ்காட்சி, ஸ்ட்ராபெரி, நிறைய ஒரே இதில் வந்து நிறைய கிடைக்கும் ஃப்ளேவர்ஸு. உங்களுக்கு எது வேணுமோ அதை செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ரெசிபிஸ் வேணுங்கிறதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் புது ரெசிபிஸாக போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.